அனைவருக்கும் வணக்கம். ஒரு ராசி மற்றும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணநலன் இருக்கும், விருப்பு வெறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பலம் பலவீனம் இதெல்லாம் சொல்கிறது போலவே தமிழ் மாதத்தில் பிறந்தவங்களை அடிப்படையாக வச்சு ஒரு சில விஷயங்கள் பொதுவாக கணிக்கிறாங்க. அதாவது அந்த வகையில் பங்குனி மாதம் பிறந்த குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க. பங்குனி மாதம் குழந்தை பிறக்கிறதே முதல்ல அதிர்ஷ்டமானதா இல்லை ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களால் கஷ்டம் வரும், இல்லைன்னா அதிர்ஷ்டம் வரும், இல்லை அந்த குழந்தைங்க பிற்காலத்தில் இப்படி கோடீஸ்வரர் ஆவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது உண்மைதாங்க. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் பிறந்த குழந்தைங்க எப்படிப்பட்ட குணநலன்களையும் எப்படிப்பட்ட சிறப்புகளை பெறுவாங்க, அல்லது இந்த மாதத்தில் குழந்தை பிறக்கிறதால ஒரு கஷ்ட நிலை இருக்குமா, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய என்ன மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. உங்கள் வீட்டில் யாராவது பங்குனி மாதத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள்லாம் அவர்களோடு ஒத்து போகிறதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த மாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷ நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறீங்களா? ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறனால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் நான் படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து தரப்படும். தமிழ் மாதத்தில் 12வது மாதமாக வருது தாங்க பங்குனி மாதம். சூரியன் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். ஒவ்வொரு ராசி மற்றும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணநலன், விருப்பு வெறுப்பு, பலம் பலவீனம் இருக்கிறது போல் இந்த மாதத்தின் அடிப்படையிலும் கணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பங்குனி மாதத்தில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால பங்குனி மாதத்தில் குழந்தை பிறந்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லப்பட்டு வந்திருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரண காரியம் இருக்குங்க. இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளின் அடிப்படையான குணநலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை நிறைந்ததாக இருக்குமா, ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க, பொறுமைசாலியாக இருப்பாங்க, அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. மீனராசியில் சூரியன் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குரு பகவானுடைய தன்மை, குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறதால கிடைக்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் இயல்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் மீனம் ராசி நீர் ராசி என்று அழைக்கப்படுறதால உணர்ச்சி ரீதியாக உணர்வுபூர்வமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே பிடிவாதம் அல்லது ஒரு காரியத்தை தொடங்கினாங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராதுங்க. அந்த வகையில் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக செய்வாங்க. இதனால் எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட அதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு முடிப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுறதுல வல்லவர்களாக இருப்பாங்க. வாழக்கூடிய சூழலுக்கு, குடும்ப சூழலுக்கு ஏற்ப தன்னை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவாங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதால கூட மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நட்புணர்வோடு பழகக்கூடியவங்க மற்றவர்களை எளிதில் தன்வசப்படுத்தி நம்பிக்கையை உண்டாக்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன், உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை நுட்பமாக கையாளக்கூடியவர்கள், அதே போல் தலைமைத்துவ பண்பு முதிர்ச்சி இணைந்து இருப்பது மிகப்பெரிய பலம். அதே போல் கற்பனை பலம் நிறைந்திருக்கும். வாக்கு கொடுத்தா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. பண விஷயத்தில் எப்போவுமே எச்சரிக்கையாக இருப்பாங்க. சரி, இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுடைய பலவீனமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கும் கற்பனைக்கும் இடையே தடுமாறக்கூடியவர்களாக இருப்பாங்க. கற்பனை உலகையே சஞ்சரிப்பவர்களாக இருப்பாங்க. அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறதால இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். சில நேரங்களில் சுயமரியாதையாக இருப்பாங்க. தான் செய்கிறது மட்டும்தான் சரி அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். மற்றவங்க தன்னை புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க.
இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அற்புதமான யோகத்தை, கிரகங்களுடைய இணைவை குறிக்குது. சூரியனுடைய ஆற்றல் மற்றும் தலைமைத்துவ பண்பும், குருவினுடைய முதிர்ச்சி, அறிவு, ஞானம் இவையெல்லாம் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். பங்குனி மாதத்தில் பிறந்தாலும் ஜாதகங்கள், ராசி இவையெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கும். பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காது. பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ராசியிலையும் பிறப்பாங்க. கிரக நிலைகள் வெவ்வேறாக இருக்கலாம். குறிப்பிட்டு இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைங்க குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, விநாயகர், சரஸ்வதி தேவி உள்ளிட்ட தெய்வங்களை வியாழனன்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட நம்பிக்கைகளின் அடிப்படையாக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. முக்கியமாக பங்குனி மாதத்தில் அதாவது வெயிலினுடைய தாக்கம் பங்குனி மற்றும் சித்திரையில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லோரையும் தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர்களாகவும், அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்களுடைய முக பாவங்களை வைத்து எதையுமே அவ்வளவு எளிதில் தெரிந்துக்க முடியாது. இவர்களுக்கு ரகசியங்களை மறைக்க தெரியாது. ஏழைகளிடமும் வாயில்லா பிராணிகள்கிட்டையும் மிகுந்த இரக்க குணம் காட்டவர்களாக இருப்பாங்க. பிறருக்கு அவ்வளவு எளிதில் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாக்கு கொடுத்து விட்டால் கூட அதை எப்படிப்பட்டாவது நிறைவேற்றியே காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு எதிரிகளை திட்டமிட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகும். இவர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செல்வதில் விருப்பம் இருக்கும் அப்படின்னும், எதையுமே முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும் அப்படின்னும், இயற்கை காட்சிகளை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. உணர்ச்சிகளை அவ்வளவு வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. அதே போல் வெகு எளிதில் மனம் தளர்ச்சி அடைந்துடுவாங்க. இவர்களுடைய பேச்சில் கனிவும் கண்டிப்பும் கண்டிப்பாக இருக்கும். இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசுறதுல மற்றும் பணிபுரிவதில் வல்லவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சதா எந்நேரமும் பல்வேறு விதமான எண்ணங்களில் மூழ்கி இருப்பாங்க. தன்மை சார்ந்தவங்களை எல்லா வகையிலையும் திருப்தி அடைய செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும், எப்போதும் கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும், இவர்களினுடைய சேமிப்பில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக சில விஷயங்களை செய்வாங்க. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களில் அடங்கி போவாங்க. இவங்க பதுங்குவது பாய்வதுக்கு தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை அடைய மாட்டாங்க. அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க. இவர்கள் அடிக்கடி தம்முடைய லட்சியங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும், இவர்களிடம் எப்போதுமே பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும், இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படின்னும், புகழ்ச்சிக்கு ஆசைப்படுறவங்க, ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறவங்க, இவர்களுடைய இளமை வாழ்க்கை வறுமை நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால் 40 வயதுக்கு மேலே சிறப்பான வாழ்க்கை வாழ்றவர்களாகவும், வெகு சீக்கிரத்தில் யாரையும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாகவும், இவரை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்குறது மண் குதிரையில் நம்பி ஆற்றில் இறங்குவது போல அப்படின்னு சொல்லலாம். மற்றவருடைய சுகத்தை தன்னுடைய சுகமாக கருதக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு கொண்டவர்களாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க ஆண் குழந்தைங்க இடம், பொருள், ஏவல் பார்த்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சிந்தனையில் இருக்காமல் பல்வேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. தன்னை சுற்றி உள்ளவங்களை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும், வீட்டில் வரவு செலவு கணக்கை பராமரிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இதனால் இவங்கக்கிட்ட சேமிப்பு எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை நல்ல முடிவாக யோசித்து எடுக்கக்கூடியவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெண் குழந்தைங்களை பார்த்தா தோற்றமானது மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிறைய விஷயங்களை கவலைப்படாமல் அதிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க.
இப்படி பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.